இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, சொல்லு, என்ன நடந்துச்சு? உண்மைய சொல்லு. நான் உன்னோட அம்மா துளசி. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ சொல்ற காரணம் எதையும் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அத நீ எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு சொல்லு. மா, எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டேன்மா. மேலும் மேலும் இதே பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். அக்கா, இங்க பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ற. வெற்றி மாமா மாதிரி ஒருத்தர் உனக்கு புருஷனா கிடைச்சதெல்லாம் நீ செஞ்ச புண்ணியம். அத நீ இழந்துராத. அக்கா, அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காருக்கா. நீ அவரை போய் கஷ்டப்படுத்துற. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன். துளசி, வெற்றி கோர்ட் படி ஏறி நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கலனா உனக்கு வெற்றி தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்குமா? இல்லல்ல. சொல்லு துளசி, தெரிஞ்சிருக்காதுல்ல? பெருசா பேசுற. உண்மை தெரிஞ்சா அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நல்லா தெரிஞ்சுதான் வெற்றி மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்படிப்பட்ட புள்ளைய போய் துரோகின்னு சொல்ற, அவர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்ற. ஏன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? இல்ல, அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பெரிய இடம்ங்கிறதுனால பண பலம், அதிகார பலத்தை வச்சு அவங்க பிள்ளைய காப்பாத்தி வச்சிருக்காங்க. கடைசியில உண்மை வெளியே வந்த சிச்சுவேஷன்ல வெற்றி உண்மையை ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இதெல்லாம் தெரியாம நான் இத்தனை நாள் அவரை நம்பிட்டு இருந்திருக்கேன். நான் தாமா முட்டாள். வெற்றி உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அந்த தாலிக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுனால தானே இத்தனை நாள் அந்த குடும்பத்துல நீ வாழ்ந்த. அவரோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை நீ ஏத்துக்கிட்டல. இப்ப மட்டும் என்ன உனக்கு? ஏன்னா ஸ்ரீகாந்த் சாவுக்கு காரணமான யாரையும் என்னால மன்னிக்க முடியாது. அவரோட சேர்ந்து வாழவும் முடியாது. அவ்வளவுதான். இத பத்தி யாரும் இனிமே என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. அக்கா, துளசி, அக்கா, துளசி நில்ல, பதில் சொல்லிட்டு போ. என்ன அஞ்சலி இவ? இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா? புரிஞ்சுக்கவே முடியல இவள. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குமா. அக்கா இப்படி ஒரே நாள்ல மாற மாட்டா. ஆமா அத்தை, துளசி வேற ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நாம தான் அத்தை எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்.